வாழ்க வளமுடன். வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் ஆகும். இதை நல்லா தண்ணியில் கழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழிஞ்சு அரித்து குக்கரில் போட்டேன். இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாட்டம் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 1 ஸ்பூனு. இது நீங்கள் நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாரில். பாத்திரத்தில் வச்சாலும் உங்களுக்கு பொங்கி வராது. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குழைய வெந்துருச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். பருப்பு கொஞ்சம் மசிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னையும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன். அது உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 முள்ளங்கி அரிஞ்சு உள்ளே போட்டிருக்கோம். நல்லா வதங்கட்டும். இந்த காய் வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் சாம்பாரெல்லாம் வைக்கும்போது நிறைய சேர்த்திக்கலாம். இப்போ முள்ளங்கி வேகும் போதே இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ பாதி வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி 1 நிமிஷம் ஆனோன்னையும் பருப்பை ஊற்றிடலாம். புளி பார்த்திங்கன்னா காய் பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா காய் வேகாது. இப்போ பருப்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ஹெல்த்தியான ஒன்று. குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியே ஆட் பண்ணல. இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் முள்ளங்கி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி மட்டும்தான் போட முடியும். முள்ளங்கியோடு வேறு காய்கறிகள் போட முடியாது. முள்ளங்கி இல்லாமல் நீங்கள் முருங்கைக்காய், கேரட் அந்த மாதிரி என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டு சாம்பார் வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ.